வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து செட் 4 சிம்பிள் நம்பர் ப்ராப்ளம்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஸோ கொஸ்டின் செட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக் ஐஓ பார்த்துருக்கோம், செட் 2 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம், செட் 3 லூப்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ லூப்ஸில் கூட நம்ம ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, டூ ஒயில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான சேலஞ்சஸும் கொடுத்துருந்தோம். சேலஞ்சஸுக்கு தனியாகவே நம்ம சொல்யூஷன்ஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், ரைட்? ஸோ அதை முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த செட் 4க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் கமிட் பண்ணிக்க விரும்பலை. விச் மீன்ஸ் இது லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதா, இஃபல்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதா, இல்லை இதுக்கு ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஷார்ட்கட் இருக்கா, அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன், ரைட்? அப்போ நீங்கள் அதை திங்க் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுங்கள், ரைட்? ஏன்னா இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது. அப்போ இது லூப்ஸுக்கான ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லூப்ஸ் அப்ளை பண்ணிடுறீங்க. இது கண்டிஷன்ஸுக்கான ப்ராப்ளம்னா அங்கே கண்டிஷன் அப்ளை பண்ணிடுறீங்க. இது அரேக்கான ப்ராப்ளம்னா அரே அப்ளை பண்ணிடுறீங்க. இப்போ ரியாலிட்டியில் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அப்படி யாரும் பிரித்து கொடுக்க போகிறதில்ல, ப்ராப்ளம் கொடுக்க போகிறாங்க. அதை எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறதே ஒரு தனி திறமை தான், ரைட்? ஸோ அப்போ இதுக்கப்புறம் செட் 4, செட் 5, செட் 6 எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அதில் திடீர்னு நடுவில் ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு லூப் கொஷின் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணிடலாம். சில சமயம் பார்க்குறதுக்கு லூப் கொஷின் மாதிரியே இருக்கும், இஃபெல்ஸில் சால்வ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து இதுக்கு லூப்பு தானா அப்படிங்கிறத யோசிச்சு லூப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் சிம்பிளான அப்ரோச் இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது இதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராப்ளம் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோமே ஒழிய இது லூப்புக்கானதா கண்டிஷனுக்கானதா அப்படிங்கிறத பார்க்க போகிறதில்ல, ரைட்? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம நம்பர் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு இன்டீஜர் நம்பரை எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அப்போ இங்கே இருந்து தான் யூஸ்வலாக நம்ம கம்பெனிஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோன்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த கொஷின் செட்டில் இருந்து தான் யூஸ்வலாக நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கோ அல்லது ஒரு கம்பெனியில் போய் டெஸ்ட் எழுதுனீங்கனாலும் இங்கே இருக்கிற கொஷினில் இருந்து தான் எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே ரொம்ப பேசிக் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ இதில் இருந்து தான் ஓரளவுக்கு உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஷினுக்கு மேட்சிங்காக இருக்கும், ரைட்டா? கொஷின் செட்டுக்குள்ளே போகலாம். ஸோ செட் 4 சிம்பிள் நம்பர் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரோக்ராம் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் அ கிவன் இன்டீஜர் நம்பர். அப்போ நான் ஒரு இன்டீஜர் நம்பர் கொடுப்பேன், ரைட்? அதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லணும். 3 டிஜிட் நம்பரா, 4 டிஜிட் நம்பரா, 5 டிஜிட் நம்பரா அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஓகே, செக் இஃப் த கிவன் நம்பர் இஸ் ஆஃப் ஈவன் லென்த் ஆர் ஆட் லென்த். அப்போ இந்த எத்தனை டிஜிட்னு கவுண்ட் பண்ணிங்கல்ல, அது ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு கேட்குறோம், அவ்வளோதான். அப்போ 3 டிஜிட் நம்பருங்கிறது ஆட் லென்த்தில் இருக்குது, 4 டிஜிட் நம்பருங்கிறது ஈவன் லென்த் நம்பராக இருக்குது, ரைட்? ஸோ அடுத்தது ஃபைண்ட் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எ கிவன் இன்டிஜர். ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்குறோம், அதில் இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்டையும் எடுத்து அதை சம் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுன்னு சொல்கிறோம். ஒரு இன்டிஜர் நம்பர் கொடுக்குறோம், அதில் இருக்கிற டிஜிட்ஸை எடுத்து சம் பண்ணி அவுட்புட் கேட்குறோம். ஓகே, find the sum of digits located in the odd positions of a given integer. odd position, odd அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே நம்ம எப்படி படிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஸோ லெஃப்ட் டு ரைட்டு படிக்கிறோமா, ரைட் டு லெஃப்ட் படிக்கிறோமா? லெஃப்ட் டு ரைட்டு படிக்கிறோம். அப்போ இந்த பக்கம் இருக்கிற மொதல் நம்பர் தான் ஆட் நம்பரில் ஆரம்பிக்கணும். இது ஆட் நம்பர். அடுத்து வர நம்பர் ஈவன் நம்பர், அடுத்து வர நம்பர் ஆட் நம்பர், அடுத்து வர நம்பர் ஈவன் நம்பர், இப்படி போகணும். இந்த பக்கம் இருந்து ஆட் நம்பர்னு ஆரம்பிச்சிக்காதீங்க. ஸோ ஆட் பொசிஷனுங்கிறது எப்பயுமே இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணி ஆட் பொசிஷனுங்கிறது வச்சுக்கணும். அந்த ஆட் பொசிஷன்ஸில் 1, 3, 5 அந்த பொசிஷனில் இருக்கிற நம்பர்ஸ் டிஜிட்ஸை மட்டும் எடுத்து சம் பண்ணி கொடுங்க. ஈவன் பொசிஷனில் 2, 4, 8 அந்த பொசிஷனில் இருக்கிறத மட்டும் எடுத்து சம் பண்ணி கொடுங்க, அந்த டிஜிட்ஸை மட்டும் எடுத்து சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த இன்டீஜரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை ஈவன் டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள், எத்தனை ஆட் டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆட் பொசிஷனில் இருக்கிற டிஜிட் வேறு, ஆட் டிஜிட் வேறு. ஈவன் பொசிஷனில் இருக்கிற டிஜிட் வேறு, ஈவன் டிஜிட் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொசிஷன் வேறு, ஆக்சுவல் டிஜிட்டுங்கிறது ஆடா ஈவனாங்கிறது வேறு, அது இருக்கிற பொசிஷனுங்கிறது ஆடா ஈவனாங்கிறது வேறு. அது ரெண்டுத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த நாளும், ரைட்? ஸோ சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் கேட்டிருக்கிறோம். ஆட் டிஜிட்ஸை மட்டும் எடுத்து சம் பண்ணி கொடுங்க, ஈவன் டிஜிட்ஸை மட்டும் எடுத்து சம் பண்ணி கொடுங்க. லாஸ்ட் டிஜிட் ஆஃப் அ கிவன் இன்டீஜர் எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள்.
லாஸ்ட் டிஜிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஒரு நம்பர்னுடைய கடைசி டிஜிட்டுங்கிறது அந்த ஒன்ஸ் பொசிஷனில் இருக்கிற டிஜிட்டு, ஃபர்ஸ்ட் டிஜிட்டுங்கிறது எம்எஸ்பி இந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஜிட்டு. ரைட், இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கொடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டும் லாஸ்ட் டிஜிட்டும் சேமாக இருக்கான்னு கேட்குறோம், ஈக்குவலா அப்படின்னு கேட்குறோம். ரைட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு அவுட்புட் கொடுக்கணும். ரைட், ஸோ அடுத்தது கிவன் அன் இன்டிஜர் ஃபைண்ட் த டிஜிட் வித் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு கேட்குறோம். ஸோ நான் இது கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால இங்கேயே இன்புட் அவுட்புட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1890 9 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கக்கூடிய டிஜிட்டு. கிவன் அன் இன்டிஜர் ஃபைண்ட் த லொக்கேஷன் ஆஃப் த டிஜிட் வித் த மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ இங்கே 9 கண்டுபிடிச்சிங்கல்ல, அது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சேர்த்து கேட்குறாங்க. இது ஒன்ஸ் லொக்கேஷன், இது டென்ஸ் லொக்கேஷன். அப்போ அது டென்ஸ் லொக்கேஷனில் இருக்குதுன்னு காட்டணும். 9ங்கிறது தான் இருக்கிறதுலையே பெரிய டிஜிட்டு, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது. ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டென்ஸ் லொக்கேஷனில் இருக்குது, 2வது இடத்துல இருக்குது. ரைட், ஸோ அதே மாதிரி மினிமம் வேல்யூவோட இருக்கிற டிஜிட் எது? இந்த இடத்துல 1 தான் மினிமம், 0 தான் மினிமம் வேல்யூவோட இருக்கிற டிஜிட்டு. அது எந்த லொக்கேஷனில் இருக்குது? ஒன்ஸ் லொக்கேஷனில் இருக்குது. எடுத்த உடனே இருக்குது, ஒன்ஸ் லொக்கேஷனில் இருக்குது. ரைட், அதே மாதிரி நான் ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அந்த நம்பர்னுடைய ரிவர்ஸ் எழுதணும், ரிவர்ஸ் ஆஃப் அ கிவன் இன்டிஜர் நம்பர். ரைட், அதே மாதிரி ஒரு நம்பர்னுடைய டிஜிட்டல் ரூட் கேட்குறாங்க. ஒரு டிஜிட்டல் ரூட்னா கீப் ஆடிங் அண்ட் ஃபோல்டிங் டில் இட் பிகம்ஸ் அ சிங்கிள் டிஜிட். நம்ம யூஸ்வலாக இந்த நம்பர் பிளேட்லாம் பார்த்த உடனே நியூமராலஜிக்கு பண்ணுவாங்க. 4 டிஜிட்டையும் ஆட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிட்டே வருவாங்க சிங்கிள் டிஜிட்டாக வர வரைக்கும். அப்போ வர ஆன்சர் ஒரு 2 டிஜிட் நம்பராக வந்தால் அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ கடைசியாக ஒரு சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வரணும். அதை தான் டிஜிட்டல் ரூட் ஆஃப் அ கிவன் இன்டிஜர்னு சொல்லுவோம். ரைட், ஸோ அடுத்தது செக் இஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆஃப் அ கிவன் இன்டிஜர் n டிவைட்ஸ் n. அந்த நம்பரில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து அது அந்த ஹோல் நம்பரையே டிவைட் பண்ணுமா வித்தவுட் ரிமைண்டர் அப்படின்னு பார்க்க சொல்கிறோம். அப்படி பண்ணுச்சுன்னா ட்ரூன்னு கொடுங்க, இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுக்குறோம், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கே கொடுக்குறோம். ஓகே, இந்த நம்பரில் இருக்கிற எத்தனை டிஜிட்ஸை, இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை பிரித்து எத்தனை டிஜிட்ஸை கே டிவைட் பண்ணுது வித்தவுட் ரிமைண்டர் அப்படின்னு கவுண்ட் பண்ணி எடுக்க சொல்கிறோம். எத்தனை டிஜிட்ஸை கே ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒரு 2 அல்லது 3 டிஜிட் பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்தா அது பேலண்ட்ரோமா இல்லையான்னு கேட்குறோம். பேலண்ட்ரோம்னா ஃபார்வேர்டில் எழுதினாலும் ரிவர்ஸில் எழுதினாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம பேலண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ அப்போ 1 to 1 அப்படிங்கிறது திருப்பி எழுதினாலும் 1 to 1 தான், ரிவர்ஸில் எழுதினாலும் அதை தான் பேலண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு லாங் இன்டிஜர், லாங்குன்னு சொன்னாலே 18 டிஜிட் வரைக்கும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்டிஜர் பேலண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். இங்கே 2 or 3 டிஜிட்டுக்கு மட்டும் பார்க்க சொன்னோம், இங்கே லாங் இன்டிஜருக்கு பார்க்க சொல்லியிருக்கோம். ரைட், அடுத்தது ஃபைண்ட் த மேக்ஸிமம் நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்ட் யூஸிங் டிஜிட்ஸ் ஆஃப் அ கிவன் இன்டிஜர் n. அப்போ இந்த பர்டிகுலர் நம்பர் நமக்கு ஒரு இன்டிஜர் கொடுத்துட்றாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த டிஜிட்ஸை வச்சு இருக்கிறதுலையே மேக்ஸிமம் நம்பர் நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலையே மினிமம் நம்பர் நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அந்த டிஜிட்ஸை வச்சு டிஜிட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்பர் வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும், மினிமம் நம்பர் வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணணும். இதுதான் இந்த கொஷின்ஸ். ஸோ இந்த 24 கொஷின்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் இதுக்கான சிம்பிள் ஐஓ காட்டுறேன். இன்புட் என்ன கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும்னு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இது டிஜிட்ஸு பொசிஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிறதால உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த 2வது செட்டுங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், சாம்பிள் ஐஓன்னு பார்க்குறோம் இல்லையா, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாம்பிள் செட்டை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹிண்ட்ஸில் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஓரளவுக்கு லூப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதால கொஞ்சமாக ஹிண்ட்டு சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய செட்டுக்கெல்லாம் அப்படி தான் பண்ண போகிறேன். ரைட், ஒரு ஸ்லைட் ஹிண்ட்டு தான் கொடுக்க போகிறேன். அப்படி இல்லைனா நானே சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரைட், ஸோ அதனால் நீங்கள் புரியலை, டவுட்ஸ் இருக்குது, இதுக்கப்புறமும் உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எதர் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம், இல்லை உங்களோட பியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஸோ அவங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரைட், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.